ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எடிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு என்ன டைப்ஸ் ஆஃப் எடிட்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாவா கற்றுக்க போது அந்த ஜாவா கோடியை நோட் பேடில் அடித்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நோட் பேடில் அடித்து கற்றுப்பாங்க. முக்கியமாக நோட் பேடில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் நோட் பேடில் இப்போ நீங்கள் ஒரு கோடிங் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கலர்ஸ் எதுவும் இருக்காது. அதாவது இப்போது நான் எடிட்டர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐடி எடிட்டர். இப்போ நான் அதில் ஒரு கோடிங்கை டைப் பண்ணால், இப்போ நான் சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒரு தப்பாக டைப் பண்ணேன்னா அதிலே ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் அந்த கோடிங் மாறி எனக்கு இது எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நான் அதுக்கு மேலே மவுஸ் வச்சேன்னா என்ன எரருங்கிற வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் நீங்கள் நோட் பேடில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது எரரா இல்லை நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை ரன் பண்ணுறீங்க, அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எடிட்டருங்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் நம்மளோட ஒர்க்கை ஈஸியாக ஆக்குறதுக்கு, நம்மளோட ஜாபை ஈஸியாகும். ஸோ நமக்கு இருக்கிற பாதி கோடிங்கை அது ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் நான் ஜேன்னு அடித்தேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜாவான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் காட்டும், நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா ஒரு கலரில் காட்டும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எடிட்டர்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக எடிட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறோம், அது வேறு, அது எடிட்டர் கிடையாது. பட் நம்ம ஜாவா, HTML, CSS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக எடிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நிறைய எடிட்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போது என்னென்னா ஜஸ்ட் இன்டெல்ஜே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நான் இன்னும் பாப்புலராக இருக்கிற நிறைய எடிட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எக்லிப்ஸ் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த எக்லிப்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் ஒரு ஜாவாக்கு யூஸ் பண்ணுற ஒரு எடிட்டர் தான். இதுவும் இப்போதைக்கு யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் இதை யூஸ் பண்ண போதில்லை. இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா நெட்பீன்ஸ். ஸோ இதுவும் ஒரு ஜாவா எடிட்டர் தான். ஸோ இதுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா IDE. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் IDEன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே IDEன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க நெட்பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IDE இருக்குது, ஒரு எடிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு பர்சனலாக இது பிடிக்காதனால இப்போ நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போவும் மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா இன்டெல்ஜே. ஸோ Intelij. ஓகேவா? ஸோ இந்த Intelij அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போது ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஜெட்பீன்ஸால் பண்ணப்பட்டது, அதே கம்பெனி தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் நிறையா சப்போர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கம்பெனி தான் பைத்தானுக்கு எடிட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இவங்க ஜாவாவுக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு Intelij அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பர்சனலாக நான் உங்களுக்கு லிங்க் தராதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுப்பேன். பட் ஃப்யூச்சரில் அவங்க லிங்க்கை மாற்றலாம், உங்களுக்கு அது ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி Intelij அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நமக்கு நிறையா ஐடி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணணும். இல்லை ஜாவாவுக்கு தனியாக ஐடி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அல்டிமேட் வெர்ஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி வெர்ஷன்ஸ். ஸோ அல்டிமேட் வெர்ஷன் மணி கொடுத்து வாங்குறது. இது இப்போ நமக்கு தேவையே படாது. மேக்ஸிமம் சொல்லப்போனால் இது அதிகமாக தேவையே படாது. ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு, ஜாவாலேருந்து எல்லா கோடிங்குமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போகிறீங்க அப்படிங்கிறப்போ தான் இது உங்களுக்கு தேவைப்படும். பட் இப்போது நம்ம கற்றுக்கும் போது நமக்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த கோர்ஸ் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். கம்யூனிட்டி வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் சோர்ஸ் இது நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணலாம். லைஃப் டைம் அக்சஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை டவுன்லோட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் சப்போஸ் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்குக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை லினக்ஸ்க்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆல் பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது ப்ராப்ளமே இருக்காது. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் இப்போ EXEன்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இது மேக்ஸிமம் ஒரு 400லேருந்து 450 MB இப்போ எனக்கு வருது.
ஃப்யூச்சரில் ஒரு வேளை வந்து 1 ஜிபியாக கூட வரலாம். ஸோ அது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. எனக்கு வந்து 445 MB வந்துச்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அதிகமாக வரதா கூட அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் நார்மலாக ஓப்பன் பண்ணுறது தான். இது உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் இங்கே வந்துருச்சு இல்லையா? ஸோ நார்மலாக வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து அதே லொக்கேஷனில் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் வந்து 64 பிட். ஓகேவா? ஸோ நான் வந்து 64 பிட் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து 32 பிட்டாக தான் நீங்கள் 32 பிட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து .javaன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஜாவா முக்கியம். உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ உங்களோட அது பொறுத்து தான். இது வந்து உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் அது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக அது இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷமாச்சும் எடுக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரன் கொடுங்க. ஓகேவா? ஸோ ரன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து இது ரன் பண்ணணும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இம்போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கேட்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து எதுவுமே கொடுக்காதீங்க. டு நாட் இம்போர்ட்லேயே இருக்கட்டும். கரெக்டு தான். அப்படியே ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அதே மாதிரி இதில் வந்து டோன்ட் சென்டுன்னு கொடுங்க. ஸோ இல்லைன்னா சென்டு கூட கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போது இதில் வந்து உங்களோட தீம் கேட்குது. ஓகேவா? ஸோ இந்த தீமில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் லைட் மோட் யூஸ் பண்ணலாம், இல்லை டார்க் மோட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டார்க் மோட் தான். பிகாஸ் வந்து இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் வந்து நீங்கள் வந்து நிறையா கோடிங் பண்ணும்போது டார்க் மோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு அதிகமாக ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் டார்க் மோடு தான். பிகாஸ் எனக்கு அது இருக்க கலர்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டார்க் மோட் வச்சுக்கிறேன். பட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் ரிமைனிங் அண்ட் செட் டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சில செட்டிங்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை முதல்ல பண்ணலாம். இந்த கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போது இந்த கான்ஃபிகர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் டிஃபால்ட்ஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போய்க்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நோ எஸ்டிகே அப்படின்ட்டு இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நியூ கிளிக் பண்ணி, இது வந்து ஒன் டைம் செட்டப் தான். ஸோ நான் பண்ணுறது அப்படியே செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேடிகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ கொடுத்து ஜேடிகே. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் ஜேடிகே ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து 11 அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி நான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போய் பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதோட நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் பர்சனல் செட்டிங் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு வந்து எப்பயாச்சும் ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட எடிட்டரில் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஃபாண்ட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட்டை வந்து பெருசாக்கி போகிறேன். பிகாஸ் நான் இப்போ பெருசாகிறதுக்கு ரீசன் வந்து இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ வந்து நான் ஃபாண்ட் சின்னதாக வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து அது சரியாக தெரியாது.
அதனால நான் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து 22 வச்சுக்கலாம். ஓகேவா? 22 வச்சுக்கோங்க. ஸோ இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஜென்ரலில் வந்து அதே எடிட்டரில் ஜென்ரலில் நீங்கள் வந்து ஆட்டோ இம்போர்ட்னு இருக்கும், அதை ரெண்டுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிறையா ஸ்டெப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். ஸோ இது நமக்கு வந்து லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணும். அது எதுக்குங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதே மாதிரி நீங்கள் கலர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து தீம் மாற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போதைக்கு இது 2 மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்டில் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கோடிங்கே நம்ம எழுத ஆரம்பிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம செட்டப் பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கோடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.